welcome to our beauty world. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா only 5 products வச்சு இந்த ஈஸியான கிளாமான festive look with red lips எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். I hope உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நைக்காவோட ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இதே வந்து நம்ம ஆரஞ்சு கரெக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த லுக் க்ரியேட் பண்ண போகிறதுனால ஸோ நான் இதே வந்து ஆரஞ்சு கரெக்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா உங்களுக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ நீங்கள் அங்கே ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபேஸில் வந்து அது சைடில் லைட்டாக மார்க்கு அண்ட் பிக்மெண்டேஷன் இருக்கனால நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அண்டர் ஐஸ்லேயும் லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஃபிங்கர்ஸ் வச்சு ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மேக்கப் தான். ஸோ இதை வந்து பிகினர்ஸ் கூட நல்லா ட்ரை பண்ணலாம். ஸோ யாருனாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி முடித்ததும் நான் நெக்ஸ்ட்டு வந்து லாக்மே ஐகானிக் காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல ஜெட் பிளாக்கான காஜல். ஸோ இதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய அப்பர் வாட்டர் லைனை டைட் லைன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஐலாஷ் வந்து அவ்வளோ டென்ஸாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ இதை வந்து அப்பர் வாட்டர் லைனில் நல்லா திக்காக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஐலாஷ் இல்லாத மாதிரியே தெரியாது, கொஞ்சம் டென்ஸாக தெரியும் உங்கள் லேஷஸ். நெக்ஸ்ட்டு நான் அதே காஜலே வந்து ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பவுடர் ப்ராடக்ட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் ஐஷேடோ இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பவுடர் ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கேன். பட் ஆனால் அதுக்கேற்றாப்பில் நான் ப்ரஷ் எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் ஐப்ரோ ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அந்த ப்ரௌன் ஷேட் வச்சு டச்சப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான ப்ரஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க தான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் இந்த மேக்கப். ஸோ நான் ப்ரஷ் வந்து ஆக்சுவலி மறந்துட்டேன். ஸோ அதனால லைட்டாக நான் அந்த ப்ரஷ் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனுக்கு மெபிலினோட ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வேணுன்ற ஒரு லிமிட் தெரியும். இல்லை நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒருவேளை ப்ராடக்ட் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் மறுபடியும் அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டு பில்டப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்பஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பியூட்டி பிளெண்டர் தான் நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ நான் அதனால் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுற ப்ராடக்ட்ஸே தான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. உங்களுக்கு இது மாதிரி சிமிலராக உள்ள ப்ராடக்ட்ஸ் எது கிடைச்சாலுமே நீங்கள் இந்த லுக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வச்சு இதை க்ரியேட் பண்ணணுன்றது கிடையவே கிடையாது. உங்கள் கையில் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் லுக் அச்சீவ் பண்ணலாம். ஃபவுண்டேஷனை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இங்கே வந்து ஃபேஸஸோட ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக என் ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ரஷ் எடுத்து நான் அண்டர் ஐஸில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக பேக்கிங் மெத்தட் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம், நம்ம ஃபுல் ஃபேஸ் செட் பண்ணுற வரையும் அந்த அண்டர் ஐயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸான ப்ராடக்ட் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அண்டர் ஐயில் லைட்டாக பேக்கிங் மாதிரி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்க ப்ரஷ்ஷில் உள்ள ப்ராடக்ட்டை ஃபுல்லாக என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப நான் வந்து அப்ளை பண்ணல, எனக்கு வந்து ஆல்ரெடி ட்ரை ஸ்கின், அதனால வந்து நான் ரொம்ப காம்பேக்ட் வச்சு அப்ளை பண்ணல. நான் லைட்டாக மட்டும் என் ஃபேஸை செட் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஐஸ் மேலேயும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அண்டர் ஐஸில் உள்ள எல்லா பவுடரையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
நம்ம ஐ மேக்கப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். இங்கே நான் எடுத்திருக்கிறது மெபிலினோட 24K நியூட் பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஷேட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஒரு க்ரீமியான ஷேட் மாதிரி. ஸோ வந்து என்னோட பேஸாக நான் ஆக்ட் பண்ண போது, ஸோ அதனால் பேஸ்மெண்ட்டுக்கு நான் என் ஐலிட்ஸ் ஃபுல்லாமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதோட விட்டுறாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க அதையும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன் அதே பேலட்லேருந்து. அதை எடுத்து எக்ஸஸை வந்து நல்லா டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவுட்டர்லேருந்து இன்னர் வரையும் லைட்டாக மிடில் ஆஃப் த இன்னர் வரையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் எங்கே அப்ளை பண்ணுறேன்னா க்ரீஸில் தான் அப்ளை பண்ணுறேன். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் எடுத்து பில்டப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதிலே ஒரு கிளிம்மர் ஷேடு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பிங்க் கிளிட்டர் மாதிரி ஒரு ஷேடு. ஸோ ரொம்ப ஜிகுன்னு இருக்காது, லைட்டாக தான் அந்த கிளிட்டர் தெரியும். ஸோ இதை வந்து என்னோடய இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் வரையும் லைட்டாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதை வந்து நான் ஹைலைட்ஸ் ஃபுல்லாமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதை ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபிங்கர்ஸில் வந்து அந்த பிக்மெண்டேஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால நான் ஃபிங்கர்ஸ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம க்ரியேட் பண்ணுறது ஃபெஸ்டிவ் லுக்னால லைட்டாக நான் கிளிட்டர் டைப் ஆஃப் மேக்கப் டியூட்டோரியல் போயிருக்கேன். ஸோ இது வந்து உங்கள் ஐஸை வந்து நல்லா பாப்அப் பண்ணி காமிக்கும். ஸோ ஃபெஸ்டிவுக்கும் ஏற்ற மாதிரி இந்த ஐ லுக் இருக்கும். ஸோ ஈஸியாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மேலே அப்ளை பண்ண ஒரு ப்ரௌன் ஷேடையும் எடுத்து நம்ம கீழேயும் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் டிஃபைனாக தெரியும். இப்போது லாக்மியோட காஜல் எடுத்து நம்ம ஐலைனருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐலைனருன்றது தனியாக நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இதையே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் ஐலைனர் மாதிரியே. ஸோ நல்லா ஒரு திக் லைன் வரைஞ்சிக்கோங்க. நான் அப்படியே கொஞ்சம் லோவர் வாட்டர் லைன்லேயே நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன் காஜல். ஸோ ஃபெஸ்டிவ் லுக்னாலே நல்ல காஜல் வச்சுக்கிட்டா தான் வந்து ஒரு இந்தியன் ட்ரெடிஷ்னல் லுக் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நான் லோவர் லைன் நல்லாவே காஜல் வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அப் டு யுவர் விஷ் தான். உங்களுக்கு எந்த மாதிரி லுக் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஐ மேக்கப் வந்து முடிஞ்சு இப்போ வந்து நான் ஃபால்ஸ் லேஷஸ் வந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்திருந்த ரெட் லிப்ஸ்டிக் நைக்காவோடது தான் நான் எடுத்திருக்கேன். இதையே வந்து நம்ம லிப்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிப்ஸ்டிக் வந்து ஒரு ஆரஞ்சு அண்டர்டோன் உள்ள ஒரு ரெட் கலர் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு பியூர் ரெட் மாதிரி இருக்காது, பட் ஆரஞ்சு அண்டர்டோன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல லிப்ஸ்டிக்னு தான் சொல்லணும். இது வந்து நைக்காவோட மினி லிப்ஸ்டிக் கலெக்ஷன்லேருந்து நான் வாங்கினது. ஸோ இதோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் அதையும் போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் லிப்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக் கோட்டாகவே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லிப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸே வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். தான் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் ஆல்ரெடி எடுத்த அந்த ப்ரௌன் ஷேடே எடுத்து லைட்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கான்டோர் பண்ணுறனால நம்ம ஃபேஸை வந்து ஒரு சிசில்டாக தெரியும். அண்ட் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டிருக்கனால வந்து நம்ம ஃபேஸுக்கு கொஞ்சம் ரவுண்டாக உருண்ட மாதிரி ஆயிரும். அதனால அதில் வந்து லைட்டாக நம்ம ஃபேஸுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக இந்த கான்டோர் பண்ணுறோம். ஸோ லைட்டாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்து ஒரு கிளிட்டர் ஷிம்மர் ஷேட் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து என் ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த பேலட் வந்து நீங்கள் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கே உங்களுக்கு ஹைலைட் பண்ணுமோ நீங்கள் அங்கே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேக்கப் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளாம் கிளிட்டர் லுக் மாதிரி தான். ஸோ ஃபெஸ்டிவ் சீசனுக்கு வந்து இது ரொம்ப ஆப்டான மேக்கப் லுக்காக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் 5 ப்ராடக்ட்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாகவே இதை அச்சீவ் பண்ணிடலாம் இந்த லுக்கை.
ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த மேக்கப் டியூட்டோரியல் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.